இப்ப அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நம்ம ராகுல் கிட்ட இருந்து இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? நாங்கள் மக்கள் எங்களை ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக எங்கள் கூட்டணியை உட்காத்தி இருக்கிறாங்க. நாங்கள் டெஃபினட்டாக மக்களின் ப்ராப்ளமை கேள்வி கேட்போம். பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்க விட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டில் கேட்போம், இல்லை ரோட்டில் கேட்போம். வலுவான எதிர்க்கட்சியா சும்மா இந்தியா மக்கள் வலுவுன்னு இல்லை, மக்கள் எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் செய்வோம். நாங்கள் எங்கள் தலைவர் சொன்னதை நீங்கள் சொல்லணும். நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி. மக்கள் பிரச்சனைனா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கே ரெடின்னு சொல்லிட்டோம். மோடி அவர்கள், தட் இஸ் தெய்வப்பிரவி மோடி அவர்கள் மக்கள் பிரச்சனையே பேச மாட்டேங்கிறாரு. நீட்டை பேசுங்கன்னு பிரதமருக்கே நாங்கள் எழுதியிருக்கிறோம், ஸ்பீக்கருக்கு எழுதியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும்? 24 லட்சம் குழந்தைங்களோட வாழ்க்கையை பற்றி பார்லிமெண்ட் பேசணுமா பேசக்கூடாது? நிச்சயமா பேசணும். அப்போ இப்போ லீக்குன்னு வந்துருச்சு. அப்போ இந்த நீட் எக்ஸாம் வச்சு நீங்கள் எப்படி டாக்டர் பதவி கொடுப்பீங்க? டாக்டர் போஸ்டிங் டிசைட் பண்ணுவீங்க? யார் டாக்டர் படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு?